எவ்வளோதான் நம்ம நாகரிகத்தில் முன்னேறி போயிருந்தாலும் பெண் குழந்தை அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு முகம் சுருங்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னவா மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா, பையனாக இருந்துச்சுன்னா நம்ம உழைச்சி சம்பாதிச்சு நம்மளை என்ன செய்வான், காப்பாற்றுவான், அவனால் நமக்கு லாபம் இருக்குது. இதே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் நமக்கு செலவு மட்டும்தான் இருக்குது, பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அந்த பிள்ளைக்கு நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு எல்லா மக்களுடைய எண்ணமும் இதுவாக இருக்கிற ஒரே காரணத்தினால தான் கொள்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பெண் குழந்தைகள் அப்படிதான் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அந்த பெண் குழந்தையை ஒரு நற்செய்தியாக பார்க்கறது இல்லை. அல்லாஹ் குரான்ல சொல்லும் போது பெண் குழந்தை பிறக்கிறது ஒரு நற்செய்தி. இன்னைக்கு பெண் குழந்தைகளை ஒரு சிரமமாக தான் பார்க்குறாங்க. குழந்தை பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயசு அடையும் போது மனக்கவலை தாங்க முடியல. நம்ம எப்படி இந்த பிள்ளையை பெற்று எடுத்து வளர்க்க போறோம்னும் போது தானும் செத்து தான் பிள்ளையும் சாவடிக்கிற நிலைமை இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி டேங்க்ல குழந்தைய உயிரோட அமுக்கி கொலை செஞ்சாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, என்னால் அந்த குழந்தைய பராமரிக்க முடியல, ஸ்ட்ரெஸ் அதிகமாயிருச்சு. இன்னொன்று, நான் வளர்த்து என்ன பண்ண போறேன், என் கணவர் சரியில்லை, குடிகாரரா இருக்காரு, நான் எப்படி நான் என் குழந்தைய வளர்த்து எடுக்க போறேன்ட்டு தான் குழந்தையும் சாவடிச்சு தானும் தூக்கு போட்டு செத்து இருக்கிறாங்க. அப்போ பெண் பிள்ளைகளை நம்மளுடைய மார்க்கம் என்ன சொல்லுது, புஷ்ரா அப்படின்னு சொல்லுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண் குழந்தையை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்கவே ஒரு பலகீனமான ஒரு படைப்பாக தான் பார்க்கப்படுது. இஸ்லாத்தில் அது நற்செய்தியா அல்லது துக்க செய்தியாமா? பெண் குழந்தையை பொறுத்த மட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, முதல் குழந்தையாக பிறந்திருந்ததுன்னா அதை அவங்க சந்தோஷமாக தான் எடுத்துக்கிறாங்க இந்த உலகத்தில். ஆனால் அதே இது ஒரு 2ஆவதோ 3ஆவது 4ஆவது பெண் குழந்தைகளாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சமுதாயத்தில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் குழந்தையை ஒரு நற்செய்தியாக பார்க்கறதில்ல. ஆனால் அல்லாஹ் குரானில் சொல்லும் போது அது புஷ்ரா அப்படின்னு தான் சொல்கிறான், நற்செய்தி. பெண் குழந்தை பிறக்கிறது ஒரு நற்செய்தி. இன்னைக்கு நிறைய தாய்மார் பெண் குழந்தைகளை ஒரு சிரமமாக தான் பார்க்குறாங்க. எதற்கு சிரமம்னா, பெண்ணுக்கு செலவு பண்ணுறது, அந்த பிள்ளைக்கு ஆடை வாங்கி கொடுக்கறது, படிப்பு சொல்லி கொடுக்கறதுலேருந்து திருமணம் வரைக்கும் அவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு தனக்கு ஒரு பெரிய பேர்டன் ஆகும். இதே இது ஆண் குழந்தையாக இருந்திருந்ததுன்னா அந்த ஆண் குழந்தை தனக்கு ஒரு வரவாக, செலவாக இல்லாமல் தனக்கு பின்னாடி தன்னுடைய காலத்தில் தன்னை பாதுகாக்கிறதுக்கு ஆண் குழந்தை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பெண் பிள்ளைகள் இஸ்லாம் அல் புஷ்ரா நற்செய்தின்னு சொல்லி இருந்தும் கூட இஸ்லாமியர்களே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பெண் பிள்ளைகள் பிறக்கும்போது கவலைப்படக்கூடிய நிலையில் இருக்குது. ஏதாவது ஒரு பதில் சொல்லணும்னா கூட, எனக்கா 3 பொம்பளை பிள்ளை 4 பொம்பளை பிள்ளை அப்படி ஒரு சோகமாக சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன ஒரு தீர்வாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதுக்காக அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த குழந்தை வளரும் போது இதை ஒருத்தனுடைய கையில் பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னும் போது அதற்கு ஒரு தொகையை நம்ம கொடுக்கணும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, அதனுடைய பிறப்பிலிருந்தே அதுக்காக அஞ்சக்கூடியவர்களாக இருக்காங்க. இன்னும் இந்த பெண்ணானவள் அதிகமாக பாதுகாக்கப்படக்கூடியவர்களாகவும் இருக்கா இல்லையா, அதற்காக அவங்க ரொம்ப அஞ்சுறாங்க. அப்போ இதுக்கு எது தீர்வா இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மஹர், அதாவது திருமண கொடையை நீங்கள் கொடுங்க, கொடுத்து நீங்கள் திருமணம் செய்யுங்க அப்படின்னும் போது வரதட்சணை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இருக்குது இல்லையா. மாப்பிள்ளைக்கு இவ்வளோதான் கொடுக்கணும் அப்படின்ற வரதட்சணை காலம் போய் இப்போ மஹர் வாங்கி தான் நம்ம திருமணம் செய்யணும் அப்படின்ற நிலை மாறும்போது இந்த பெண் பிறப்பு கூட நற்செய்தி அப்படின்ற விஷயம் நிரூபிக்கப்படுது. மஹர் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, மஹர் எதுக்கு கொடுக்கணும், மஹர்னா என்ன அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறேன். எப்படின்னா, நீங்கள் ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும், யார் எந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அந்த பெண்ணை மனக்கொடையை கொடுத்து திருமணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். எதுக்கு இது சொல்லி காட்டுறான், ஏன் பெண்ணுக்கு மஹர் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, பெண்கள் தான் அதிகமான தியாகங்கள் பண்றாங்க. எதெல்லாம் தியாகம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, குடும்பத்தை விட்டு வராங்க, அதுவே ரொம்ப பெரிய ஒரு தியாகமா இருக்கு. அப்போ அந்த தியாகத்துக்காக தான் அல்லாஹ் அந்த பெண்களுக்கு சந்தோஷப்படுத்துற விதமா அந்த மஹரை கொடுங்கன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ஒரு குவையிலே கொடுத்தாலும் கம்மின்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ அந்த சாக்ரிஃபைசஸ் அதிகமா இருக்கு. அதனால தான் அல்லாஹ் பெண்ணுக்கு அது ஒரு உரிமையா கொடுத்துருக்கிறான். மஹர்னு சொல்லும் போது முன்றைய காலத்துல 1000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். 600 ரூபாய் 601 ரூபாய் 101 ரூபாய் கொடுக்கறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த காலத்துல 1000 ரூபாய் ஒரு மஹரா கொடுக்குறாங்க அப்படின்னா, சும்மா ஒரு பக்கத்து கடையில் போய் ஒரு பிஸா சாப்பிட்டு வந்தாலும் அந்த 1000 ரூபாய் முடிஞ்சிடும். இது மஹருடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த பெண்ணுக்கு ஒரு சேஃப்டி. இப்போ ஏன் தாவா பண்ணி எல்லாமே ஏன் சொல்றாங்க, வரதட்சணை திருமணம் பண்ணாதீங்க, மஹர் அதிகமாக கொடுங்க, திருமண மண்டபத்துக்கு அதிகமாக செலவு பண்ணாதீங்க, அந்த செலவு நீங்க பெண்ணுக்கு நீங்க கொடுங்கன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க, கணவர் இருக்கிற பெண்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த கணவர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த மஹர் தான் அவங்களுக்கு ஒரு சேஃப்டி. அந்த மஹரை வச்சு அவங்க பிசினஸ் பண்ணலாம், அவங்களுடைய
குடும்ப சூழ்நிலை அவங்க சமாளிக்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மஹர் அவங்களுக்கு ஒரு சேஃப்டின்னு பார்க்கும்போது அவங்க குழந்தைங்களுக்கு பராமரிப்புக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, மஹர் நீங்கள் அதிகமாக கொடுங்க, நிறைய கொடுங்க, உங்களுடைய திருமண செலவை நீங்கள் குறைச்சிக்கிட்டு நீங்கள் மஹரை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆண்கள் இல்லாத பெண்கள் டிவோர்ஸ் ஆகிடும், சில பேர் தலாஹு ஹுலா சொல்லிட்டு போயிடுவாங்க, வீடு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. என்னதான் பெற்றோர்கள் வந்துட்டு என் வீட்டுக்கு வாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்க, சும்மா வந்து வீட்டில் உட்காந்துட்டா, கல்யாணம் பண்ணி கொடுத்து கூட வீட்டிலே இருக்கான்னு சொல்றது நம்ம இந்த நடைமுறையில நம்ம பார்க்குறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல நீங்க மஹர் கொடுத்து திருமணம் பண்ணுங்க சொல்லிட்டு ஒரு பெண்ணுக்கு ஒரு சேஃப்டியா கொடுத்துருக்குறாங்க. அப்ப அதுக்காக நம்ம எவ்வளவு வேணாலும் மஹர் கேட்கலாமா? ஆமா, மஹர் வந்துட்டு எவ்வளவு வேணாலும் கேட்கலாம், அது பெண்ணுக்கான உரிமை. ரசூலா சொல்றாங்க, அந்த பெண்ணு குவையிலே கேட்டாலுமே கொடுங்கன்னு சொன்ன பிறகு அப்போ என்ன கேட்டாலுமே கொடு. அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை யார் திருமணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுடைய சம்பாத்தியம் எவ்வளவு இருக்கு, அந்த குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு சொல்லி பார்த்து தான் நாம கேட்கணுமே தவிர, நாமளா போய் எங்களுக்கு 1 கோடி கொடுங்க, அந்த மாப்பிள்ளையுடைய செலவு இருக்கோ ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிப்பாங்க, அவங்ககிட்ட போய் நீங்க 1 கோடி மஹரை கொடுத்தா தான் நான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னா அது சரி வராது. சரியா? அப்போ அவங்களுடைய குடும்பத்தோடைய அந்த சூழ்நிலை எல்லாமே பார்த்து தான் நாம அது தீர்மானம் பண்ணணும். அதே மாதிரி ஒரு பெண் குழந்தைக்கு மேல அந்த பெண் குழந்தையை ஏத்துக்க இல்லை. ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன, யார் வந்து பெண் குழந்தைகளை அல்லது 2 அல்லது 3 பெண் குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தானா அதை பெற்றுக்கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஒழுக்கத்தையும் போதித்து அவங்கள அழகான ஒழுக்க முறையில வளர்த்து அழகான முறையில கண்ணியமா திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்களோ அவங்களும் நானும் சொர்க்கத்துல இப்படி இணைந்திருப்போம் சொல்லி தன்னுடைய ஆட்களையும் நடுவர்களையும் நினைச்சு காட்டுறாங்க. அந்த அளவுக்கு வந்து இஸ்லாத்துல பெண் குழந்தைகள் 1க்கு மேல பிறந்த நம்ம புஷ்ராவா தான் 4 சொல்லி பெண் குழந்தைங்க வந்தா கூட அதுல குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்க மாதிரி அது நற்செய்தி தான், புஷ்ரா தான் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருந்து ஒழுக்கமாக அதை எப்படி வளர்த்தெடுக்கிறது, இஸ்லாமிய மார்க்கப்படி இயற்கை மார்க்கப்படி அதை எப்படி கண்ணியமா வளர்த்து கண்ணியமா திருமணம் முடித்து கொடுக்கறதுன்றத ஒரு சவாலை ஏத்துக்கிட்டு நம்ம அல்லாஹ்வோட அருளால சிறப்பா செய்றவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். பெண் குழந்தைகளை அதாவது பிறந்தவங்கள்ல அது கூடுமா இஸ்லாத்தில், அந்த மாதிரி செய்யலாமா? அந்த மாதிரி போட்டு பார்த்தோ இல்லைன்னா வேற ஒரு வந்து பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னால் அந்த பெண் குழந்தையை கொல்லலாமா? பெண் குழந்தையை கொலை செய்கிறது அப்படின்னு தடை செய்யப்பட்ட ஒன்று தான். பெண் குழந்தைன்னு கிடையாது, குழந்தைகள் ஒரு உயிரை கொலை பண்ணுறதே தடை செய்யப்பட்டது தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வறுமைக்கு பயந்து நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்யாதீங்க, ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து நான் தான் உணவளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னால் அதை நற்செய்தியாக தான் எடுத்துக்கிறணுமே தவிர அதை வந்து ஒரு பாரமாக நம்ம எடுக்கக்கூடாது. பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் கள்ளிப்பால் அந்த மாதிரி ஊற்றிலாம் கொண்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஸ்கேன் வந்து பெண் குழந்தைன்னு தெரிஞ்சால் உடனே கலைச்சிடுறாங்க. இந்த மாதிரி கலைக்கலாமா? இந்த மாதிரி செய்யலாமா? அதாவது இந்த பெண் குழந்தை கொல்றது வந்து கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு. ரசூலா காலத்திலேயே இருந்துச்சு. என்னன்னா பெண் குழந்தைகள் பிறந்தாலே அதே புதைச்சிருவாங்க. இந்த கட்டத்திலேருந்து மீறி இப்போ திருப்பி அதே நிலைக்கு நம்மளுடைய சமுதாயம் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஸ்கேன் எடுத்து ஒரு பெண் பிள்ளைன்னு கண்டுபிடிச்சி கொல்றது வந்து இப்போ இல்லை. இப்போ நிறைய அரசாங்கம் ரீதியாக வந்து பல தடைகளை விதிச்சிருக்காங்க. ஸ்கேனில் வந்து என்ன குழந்தை இருக்குது, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு ஜெயில் தண்டனைன்னு சொல்லியிருக்கு. அப்போது அந்த நிலைமைக்கு ஏன் தள்ளப்பட்டிருக்குன்னா, பெண் குழந்தைகள் பிறந்தா கொன்றுறாங்க அப்படின்ற நிலையில் அரசாங்கமே இந்த ஒரு உத்தரவை வந்து கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ எப்படின்னா, குழந்தை பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயசு அடையும் போது மனக்கவலை தாங்க முடியல, நம்ம எப்படி இந்த பிள்ளையை பெற்று எடுத்து வளர்க்க போகிறோன்னும் போது தானும் செத்து தான் பிள்ளையும் சாவடிக்கிற நிலைமை இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி டேங்க்கில் குழந்தைய உயிரோட அமுக்கி கொலை செஞ்சாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், என்னால் அந்த குழந்தைய பராமரிக்க முடியல, ஸ்ட்ரெஸ் அதிகமாயிருச்சு. இன்னொன்று, நான் வளர்த்து என்ன பண்ண போகிறேன், என் கணவர் சரியில்லை, குடிகாரராக இருக்கார், நான் எப்படி நான் என் குழந்தைய வளர்த்தெடுக்க போகிறேன்ட்டு தான் குழந்தைய சாவடிச்சு தானும் தூக்கு போட்டு செத்துருக்குறாங்க. அப்போது பெண் பிள்ளைகளை வந்து ஒரு நம்மளுடைய மார்க்கம் என்ன சொல்லுது, புஷ்ரா அப்படின்னு சொல்லுது. 7th படிக்க வச்சுட்டா போதும், ஆலிமா கோர்ஸ் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். பெண்களுக்கு கல்வியை வந்து புகுத்துற அளவுக்கு யோசிக்கிறாங்க. அடுத்து திருமணம். இப்படி வருங்காலத்தை யார் நிர்ணயிக்கிறது? அல்லாஹ் தான். நீ பின்னாடி வருங்காலத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதுக்கு உணவளிக்கிறது, அதை வளர்க்குறது எல்லாமே யாருடைய கையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அப்போது நீங்கள் அதெல்லாம் நினச்சிட்டு ஒரு குழந்தையை கொல்றதுல எந்த நியாயம் இருக்குது? அல்லாஹ் குர்ஆனில் புஷ்ரான்னும் போது குர்ஆனுக்கு எதிர்மறையாக நீங்கள் ஒரு குழந்தையை கொல்லும் போது இதில் என்ன நியாயம் இருக்குது? இப்போ வந்து இந்த பெண் குழந்தைகளை கொலை செய்கிறாங்க. அதிகமாக டெக்னாலஜி வளர்ந்தும் அது வந்து அந்த டெக்னாலஜியை வேறு விதமாக பயன்படுத்தியும் கொலை செய்கிறாங்க. முக்கியமாக மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் கூட பெண் குழந்தைகள்லாம் வெறுக்க தான் செய்கிறாங்க. எவ்வளோதான் நம்ம நாகரிகத்தில் முன்னேறி போயிருந்தாலும்
பெண் குழந்தை அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு முகம் சுருங்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னவா மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா, பையனாக இருந்துச்சுன்னா நம்ம உழைச்சி சம்பாதிச்சு நம்மளை என்ன செய்வான், காப்பாற்றுவான், அவனால் நமக்கு லாபம் இருக்குது. இதே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் நமக்கு செலவு மட்டும்தான் இருக்குது, பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அந்த பிள்ளைக்கு நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு எல்லா மக்களுடைய எண்ணமும் இதுவாக இருக்கிற ஒரே காரணத்தினால தான் கொள்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பெண் குழந்தைகள் அப்படி தான் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னாலே ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பெற்றோர்களை அன்போடு அரவணைக்கிறாங்க. இன்னும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போகிறதா இருந்தால் இப்போல்லாம் நீங்கள் கரண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, என் பொம்பளை பிள்ளை வளர்ந்து தான் என் குடும்பமே முன்னேறிச்சு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் குடும்பம் கஷ்டத்தில் தான் இருந்துச்சு, இந்த பிள்ளையால் தான் நாங்கள் வீடு கட்டினோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் பிள்ளை கூட ஆர்ஃபனேஜில் படித்து தன்னுடைய தாய்க்காக ஒரு வீட்டை கட்டி கொடுத்து வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு அந்த தாயையும் தன் தம்பி தங்கைகளையுமே உருவாக்கியிருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா இப்போ பெண்கள் வந்து எவ்வளவோ முன்னேறிட்டாங்க. அப்போ அந்த பழைய கருத்திலிருந்து மக்களால் என்ன செய்ய முடியல, வெளியில் வர முடியல. ஓ, எனக்கு பெண் பிள்ளை பிறந்துட்டா அதில் எனக்கு எந்த லாபமும் இல்லை, எனக்கு சும்மா தான் இருக்குன்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. ஆனால் அதையெல்லாம் பெண் பிள்ளைகள் முறியடித்து எங்களாலேயும் சாதனைகள் நிறைய செய்ய முடியும், எங்களாலேயும் ஆண்கள் செய்யக்கூடிய பல பணிகளை இஸ்லாத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதன் அடிப்படையில் எங்களாலையும் பண்ண முடியும்னு நிறைய பெண்கள் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ பெண் பிள்ளைகளை நம்ம என்றைக்குமே சுமையாக என்ன செய்யக்கூடாது, நினைக்காம இறைவன் சொல்கிற மாதிரி நற்செய்தியாக நம்ம நினைக்கும் போது அந்த பெண் பிள்ளைகளை நம்ம போற்றுவோம். நான் ரசூல்லாவே சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் நிறைய சொத்து வச்சுருக்கிறீங்க, அதுலேயே சிறந்த சொத்து என்ன அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மனைவி. மனைவினா யார், பெண்ணாக தான் இருப்பாங்க. அப்போ ஒரு பெண்ணை இஸ்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, நீ வச்சிருக்கிறதுலே பெஸ்ட்டான சொத்து அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த பெண் பிள்ளைகளை வரக்கூடிய தலைமுறையினரோ இல்லை நம்மளோ அந்த கண்ணோட்டத்தை மாற்றி பார்க்கும்போது பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படுறதையோ சிரமப்படுறதோ நிறைய குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.